ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே வருவாய்த்துறைக்கு சொந்தமான நிலத்தில் திடக்கழிவு மேலாண்மை மையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஜேசிபி இயந்திரத்தை சிறைப்பிடித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல நாங்கள் எல்லாம் சேர்ந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஆதரவா கவர்மெண்ட் இங்க பக்கத்தாலேயே நியரா ஒரு குடோன் கூட கட்டி கொடுத்துருக்காங்க. விவசாய பொருள்லாம் கொண்டாந்து இங்க குடோன்ல ஸ்டாக் வைக்கலாம், உலர்த்திக்கலாம், அதுக்கு ஒரு கட்டி கொடுத்துருக்காங்க. அதுபோக மேய்ச்சல் நிலமா நாங்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இங்க ஒரு ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல இருக்கிற விவசாய ஆடு மாடு இதெல்லாம் கொண்டு வந்து இங்க மேய்க்கிறதுக்காக பயன்படுத்தி இருக்கிற லேண்ட்ல வந்து பூமியில அந்தியூர் அந்தியூர் பேரூராட்சியில இருந்து வந்து அவங்க நாங்க திட கழிவுகளை கொண்டாந்து இங்க கொட்டிக்கிறோம், இங்க நாங்க அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரே இதா வந்து ஒரு 2-3 டைம் வந்து இங்க வந்து பேசுறதுக்கு வந்துட்டாங்க. ஏற்கனவே இங்க சுடுகாடு இருக்கு, அங்கேயே வந்து இது பண்ணிட்டாங்கன்னா எங்களுக்கு எல்லா ஊருக்கும் எல்லாத்துக்குமே இதாகுது. இதனால வந்து எல்லாத்துக்கும் எங்களுக்கு குடிநீருக்கும் பாதிப்பு, ஆடு மேய்க்கிறதுக்கும் பாதிப்பு, ஜனங்களுக்கும் பாதிப்பு. இது இங்க வரவே கூடாதுங்க. எங்கேயோ கொண்டு போய் என்னமோ செய்யுங்க, எங்களுக்கு இங்க வரக்கூடாது. அதுதான் நான் உங்களுக்கு கோரிக்கை வைக்கிறேன். மறுபடியும் வந்து திடக்கழிவு வந்துச்சுன்னா இன்னமும் எல்லாம் மாசுபடும். குழந்தைங்க எல்லாம் உடல்நல கோளாறுகள் ஏற்படும். குடிநீர் எல்லாம் மாசுபடுது. இதுக்கு முன்னாடி 2-3 டைம் வந்து மனு கொடுத்துருக்குறோம். மனு வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னாங்க. இப்ப எப்படி திடீர்னு மனு கேன்சல் ஆகல, ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு வராங்க திடீர்னு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.